திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 533, அதிகாரம் பொச்சாவாமை. இந்தியாவின் முதன்மையான தொழிலதிபர்களில் ஒருவர் ஜே.ஆர்.டி. டாடா. 1932ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக டாடா ஏர்லைன்ஸ் என்ற விமான போக்குவரத்தை சொந்தமாக தொடங்கி விண்ணில் பறந்து அதை ஓட்டிக்காட்டிய இந்தியாவின் முதல் விமானி என்ற பெருமைக்குரியவர். அவர் உருவாக்கிய டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனம்தான் பின்னாளில் இந்தியாவின் ஏர் இந்தியா விமான நிறுவனமாக உருவெடுத்தது. அவருடைய வழிகாட்டுதல் இந்திய தொழில்துறைக்கே மிகப்பெரிய பலமாக அமைந்தது. டாடாவுக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் பயன்படுத்தும் பேனாவை எங்காவது வைத்துவிட்டு வைத்த இடத்தை அடிக்கடி மறந்து விடுவார். இதனால் விலை மலிவாக நிறைய பேனாக்களை வாங்கி தொலைத்து விடுவார். இந்த கவனக்குறைவை நினைத்து மிகவும் மனம் வருந்தினார். அப்போது டாடா அந்த நண்பருக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார். மிகவும் விலை உயர்ந்த பேனா ஒன்றை வாங்கி அதை பயன்படுத்தும்படி சொன்னார். அதன்படி அந்த நண்பர் 22 காரட் தங்கத்தால் செய்யப்பட்ட பேனா ஒன்றை வாங்கி பயன்படுத்தி வந்தார். அதன் பிறகு 6 மாதங்கள் கழித்து டாடா அந்த நண்பரை சந்தித்தார். அப்போது பேனா மறதியை பற்றி நண்பரிடம் விசாரித்தார். தங்க பேனாவை நான் மிகவும் கவனமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் முன்பு இருந்ததை விட தற்போது என்னுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்று நண்பர் பதிலளித்தார். அதை கேட்ட டாடா, நாம் மதிப்பாக உணரும் ஒவ்வொன்றையும் கவனத்துடன் பார்த்துக் கொள்கிறோம், மறக்காமல் காத்துக் கொள்கிறோம். உடலை மதிப்பாக உணர்ந்தால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவோம், நட்பை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுப்போம், பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகள் மட்டுமே செய்வோம், உறவுகளை மதிப்பாக உணர்ந்தால் விட்டு கொடுத்து நடப்போம், வியாபாரத்தை மதிப்பாக உணர்ந்தால் அர்ப்பணிப்புடன் செய்வோம், வாழ்க்கையை மதிப்பாக உணர்ந்தால் உயர்ந்த நோக்கத்துடன் வாழ்ந்து புகழ் பெறுவோம். மறதியோடும் மதிப்பில்லாமலும் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் வெற்றி பெறுவதில்லை என்று நண்பருக்கு அறிவுரை கூறினார். மறதி உடையவர்களுக்கு புகழுடன் வாழும் தன்மையில்லை என்பதே கற்றுணர்ந்த அறிஞர்களின் முடிவான கருத்தாகும் என்பதை பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை, அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மறப்பவரை உலகம் நினைப்பதில்லை, மறவாதவரை உலகம் மறப்பதில்லை.